குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, ஆணி மாதம் 7ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்குங்கள். 12 ராசிக்காரர்களும் மறவாமல் திதி, வார, யோக, கரண நட்சத்திரத்தை அதற்குண்டான தேவதைகளை வழிபட்டால் இன்றைய நாள் கிரக ரீதியாக சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அது உங்களுக்கு பெரிய அளவில் வினையாக இருக்காது. பாதிப்பு என்பது குறைந்து ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போகும். சூரிய பகவானை கண்ட பனி போல சூரிய பகவானுடைய கிரகணங்கள் ஒளிப்படும் பொழுது பனி என்பது காணாமல் போகும். அதே போல உங்களுடைய வினைகள் தீர தினம்தோறும் பஞ்சாங்க தேவதைகளை நமஸ்கரியுங்கள், வணக்கம் செலுத்துவது நல்லது. சூரிய உதயம் காலை 5:54, கரணன் 10:30 முதல் 12 மணி வரை, திதி இன்று இரவு 9:06 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி, நட்சத்திரம் இன்று மாலை 3:16 வரை, பூரம் பின்பு உத்திரம், நாமயோகம் இன்று மாலை 4:58 வரை, சித்தி பின்பு வியதிபாதம், கரணம் இன்று காலை 9:28 வரை கரசை, பின்பு இரவு 9:06 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று மாலை 3:16 வரை, சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். இன்று நட்சத்திரம் மாலை 3:16 வரை, திருவோணம் பின்பு அவிட்டம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை, குளிகை 3 முதல் மாலை 4:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் ஸ்ரீ சூரிய பகவான் புதன் பகவான், கடகத்தில் ஸ்ரீ குரு பகவான் சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான் ஸ்ரீ சந்திர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். இன்றைய நாளுக்கான சிறப்பு: வளர்பிறை சப்தமி நாள், ஆனி உத்திர அபிஷேகம், சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் ரதோத்சவம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பட்டர் பிரான் யானை வாகன புறப்பாடு, திருமயம் ஆண்டாள் புறப்பாடு. சந்திராஷ்டமம் உடைய ராசி மகர ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம வினைகள் குறையும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? மாடு வாங்க நல்ல நாள், பிதிர் பூஜை செய்வதற்கு நல்ல நாள், சித்திரம் வரைவதற்கு உகந்த நாள், கிரக சாந்தி செய்ய ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:58 முதல் 3:40 வரை மேஷ லக்னம், காலை 3:41 முதல் 5:28 வரை ரிஷப லக்னம், 5:33 முதல் காலை 7:38 வரை மிதுன லக்னம், 7:39 முதல் காலை 9:50 வரை கடக லக்னம், 9:51 முதல் 11:57 வரை சிம்ம லக்னம், 11:58 முதல் 1:57 வரை கன்னி லக்னம், 1:58 முதல் பிற்பகல் 3:57 வரை துலாம் லக்னம், 3:58 முதல் மாலை 6:04 வரை விருச்சக லக்னம், 6:05 முதல் இரவு 8:16 வரை தனுசு லக்னம், 8:17 முதல் 10:22 வரை மகர் லக்னம், இரவு 10:23 முதல் காலை 12:14 வரை கும்ப லக்னம், 12:15 முதல் காலை 1:57 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை
எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும், ஆத்ம காரகனான ஸ்ரீ சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுதந்திரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் களைவாய், சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். சப்தமி திதி என்பதால் சூரிய நமஸ்காரம் செய்வது. 7 குதிரைகள் பூட்டிய ஸ்ரீ சூரிய பகவானுக்கு, அந்த பகவானுக்குண்டான தானியங்கள் கோதுமை அல்லது திணை நைவேத்தியம் செய்து ஸ்ரீ சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரங்கள் சாற்றி செந்தாமரை மலர்களினால் அலங்கரிக்க அர்ச்சனை செய்ய ஸ்ரீ சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் பலதரப்பட்ட சிந்தனைகளால் சோர்வு ஏற்படலாம். பணியிடத்தில் மாற்றங்கள் உருவாக்கும். சூழ்நிலைகள் அதற்கேற்றாற் போல இருக்கும். இன்று பதட்டமான சூழ்நிலைகள் உருவாகும். ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஆறுதலை தரும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நிம்மதியை பெற முடியும். இறை வழிபாட்டின் மூலம் கர்ம வினைகள் குறையும். மனதில் சந்தோஷம் கூடும். எது சரி எது தவறு என்கிற புரிதல்கள் ஏற்படும். நீங்கள் நல்ல முறையில் உங்களை நீங்களே நல்ல முறையில் நல்ல வழக்கங்களை நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்வதில் ஈடுபாடோடு இருப்பீர்கள். தொழில் வேலைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளின் மூலம் வரக்கூடிய சில மோதல்களை தவிர்க்க உங்கள் மேல் அதிகாரிகளோடு கவனமாக பழகுங்கள். பொறுமையுடன் இருக்க வேண்டும். விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரை பற்றியும் எதை பற்றியும் யார் என்ன கூறினாலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உங்களை நீங்களே பக்குவப்படுத்தி கொண்டு நடக்க வேண்டும். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் துணையுடன் நட்பாக பழக மாட்டீர்கள். தேவையற்ற சந்தேக உணர்வுகள் வரலாம். அதிகபட்சமாக பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். தம்பதியர்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு இல்லாததே சில சமயங்களில் வரக்கூடிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம். திருமணமானவர்கள் மிக மிக கனிவாக பொறுமை நிதானத்தோடு உங்களுடைய துணைவரிடத்தில் கருத்துக்களை பேசலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு பயப்படாதீர்கள். குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். கால்நடைகளினால் ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் திடீர் செலவுகள் வரலாம். நிதி நிலைமைகள் சீராக இருக்கும். பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். வருமானத்தை பெருக்குவதிலேயும் அதை சார்ந்த விஷயங்களை செய்வதிலேயே கவனம் இருக்கும். நிதி நிலைமைகள் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்ததல்ல. புதிய முதலீட்டு முயற்சிகள் நன்மை அளிக்காது. நுட்பமான விஷயங்களை தெரிந்து செய்தால் மட்டுமே நன்மை பிறக்கும். வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த செலவுகள் கூட
முன்பின் விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். திடீர் செலவுகள் உங்களுக்கு சில நேரங்களில் திக்குமுக்காட வைக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். உங்களுக்கு தலைவலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியமாய் இருக்க நீங்கள் இன்று ஓய்வாக இருக்க வேண்டும். மனதை அமைதிப்படுத்துங்கள். அங்கும் இங்கும் செல்லாமல் நிதானத்தோடு இருந்தாலே சில நன்மைகள் பிறக்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேர விழுப்புரம் அருகில் உள்ள திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரர் வழிபாடு நல்லது. தொழில் வளர்ச்சி பெருக்க, நல்ல மேன்மையாக இருக்க மதுரை டு மேலூர் சாலையில் திருமோக்கூர் ஸ்ரீ காளமேக பெருமாள் கோவில் உள்ள மந்திர எழுத்துக்களுடன் கூடிய சக்கர தாழ்வாரை வழிபட்டால் தொழில் மேன்மை ஊறும், எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். நவகிரக சகல தோஷங்களுக்கு நிவர்த்தி என்பது திருக்கண்ணபுரம் ஸ்ரீ நவகிரக சக்கர வழிபாடு செய்தால் சகல நவகிரக தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். ஞாயிற்றுக்கிழமைகளில் சனி பகவான் மற்றும் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரைகள் பலன் தராது. சுபகிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாம். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று போல இருக்கும். பல யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிடித்ததை வாங்குவீர்கள், விருப்பங்கள் உண்டாகும், சுதந்திர போக்கு அதிகரிக்கும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். வெளியூரில் தங்கி வேலை பார்ப்பவர்களுக்கு, படிப்பவர்களுக்கு சின்ன சின்ன அசௌகரியங்கள் வரும். பணத்தை சிக்கனமாக பயன்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களில் வெற்றி அடைவதற்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கும். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் லாபகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருங்கள். கோபதாபங்கள் இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய பெயரில் எந்த விதமான குறைகளோ குற்றங்களோ வேண்டாம். குறைவே இருந்தால் கூட அவர்களிடம் வெளிப்படுத்தாதீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக மிக நல்லது. கோபத்தின் போது நீங்கள் அமைதியாக இருங்கள். உங்களுக்கு உடலுக்கும் நல்லது, உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லது. புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். உங்கள் தாயினிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். வாக்குவாதமோ வீண் பேச்சுக்களோ இருக்கக்கூடாது. இன்றைய நாள் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளிப்பட வேண்டும். இன்றைய நாள் அதிக வேலைகள் இருக்கும். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க முடியாமல் கூட போகலாம். வங்கி சம்பந்தமான வேலைகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்து இழுபறிகள் நீங்கும். சீக்கிரமாக வேலைகள் நடக்கும். அதற்குண்டான அறிகுறிகள் தென்படும். யாராவது ஒருவருடைய சிபாரிசு கிடைக்கலாம், அல்லது உங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி பலன்கள் வரும். இன்றைய நாள் அதிக வேலை காரணமாக சற்று சுதாரிக்க முடியாமல் இருப்பீர்கள். கொஞ்சம் வேலை பளு அசதி இருக்கும். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க முடியாமல் போகலாம். இந்த ஒரு நிலையானது உங்களுடைய வேலை பற்றியோ தொழிலை பற்றியோ நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இழுபறியாக இருக்கும் பொழுது அந்த ஒரு தருணம் என்பது உங்களுக்கு கவலையை கொடுக்கும். காதலிப்பவர்களுக்கு குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடம் நல் உறவை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். அதே போல வருங்கால துணையினுடைய நிலையையும் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளையும் அனுசரித்து செல்ல வேண்டும். தம்பதியர்களுக்குள் புரிதல் இருக்காது. ஒற்றுமை என்பது காணப்படாது. இன்றைய நாள் சுகவீனம், அதாவது சுகப்படுவதற்கான சூழ்நிலைகள் குறைவாக இருக்கும். அதிக முயற்சிகள் தேவை, பிரயாசை தேவை. வீடு தொடர்பான விஷயங்களில், சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில், வண்டி வாகன பயணங்களில் கவனமாக இருங்கள். குழப்பம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். கிரக நிலைகள் உங்களுக்கு அப்படி இருக்கிறது.
இந்த சில கிரக மாற்றங்கள் ஒரு 2 நாள் கழித்து உங்களுடைய நிலை சீராக வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவரையில் பொறுத்துதான் போக வேண்டும். பொறுத்தார் புவி ஆழ்வார். கடலினும் பெரிது பொறுமை என்பது. பண ரீதியாக குடும்ப நலனுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். உடல் நலனிலும் ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும். வீட்டு பராமரிப்பது, உங்களுடைய வண்டி வாகனம் பழுது பார்ப்பது, சுத்தப்படுத்துவது, தூய்மை சார்ந்த விஷயங்கள் அல்லது செய்யக்கூடிய விஷயங்களுக்காக பணம் செலவாக்கும். பொறுப்புகளை எதிர்கொள்ள நேரும். உங்களுடைய பொறுப்புகள் என்பது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாக்கும். அரசு தொடர்பான புரிதல்கள் மேம்படும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்தில் 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ளூர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ கால பைரவருக்கு செவ்வரளி மாலை, நெய் தீபம் 27 வாரம் ஏற்றி வர திருமணம் நடக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு இந்த முறையானது நல்ல அமைப்பை தரும். நெய் தீபம் 27 வாரம் ஏற்றி வர திருமணம் சீக்கிரமாக கைகூடி நல்ல தம்பதிகளாக வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 48வது வாரம் நெய் தீபம் ஏற்ற எதிரி, தவிடு பொடி, பில்லி சூனியம், சனி, நாகதோஷம், மரண பயம் நீங்கும். ரிஷபராசி அன்பர்கள், உங்கள் தந்தையினுடைய உடல் நலம் திருப்திகரமாக அமைய சூரிய பகவானை வழிபடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை தினம் அதற்கு செலவு செய்ய நேரம் என்பதால் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. சூரிய பகவானை வணங்கி ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை பிரார்த்தனை செய்ய வேண்டும். சூரிய அஷ்டகம் செய்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமைகளில் சனி பகவானுக்கான ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரை பலன் தராது. சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நன்மை. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன் கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். அனுசரித்து செல்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இழுபறிகள் குறையும். எடுத்த காரியங்கள் சற்று சிறப்பாக நடந்திட விநாயகப் பெருமானை வழிபட்டு உங்களுடைய காரியத்தை தொடங்குங்கள். தடை தாமதங்கள் நீங்கும். மிருகசரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் மேம்படும். நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக நாளாக அமையும். இலக்கில் வெற்றி அடைவதற்கான சூழ்நிலைகள், சாத்தியக்கூறுகள் சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய உறுதி உங்களுடைய முன்னேற்றத்தை மிக சிறப்பாக செயல்படுத்துவீர்கள். விரைந்து முடிவெடுக்கக்கூடிய மனநிலை இன்றைய நாள் உங்களிடம் வெளிப்படும். என்னென்ன வேலைகள் திட்டமிடுகிறீர்களோ அந்த காரியம் அனுகூலமாக நடக்கும். திட்டமிட்ட வேலைகளில் இருக்கக்கூடிய தடைகள் மறைய போகிறது. வேலை நிமித்தமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் 100% பலன் கிடைக்கும். உங்களுடைய வேலைகளை மகிழ்ச்சியாக செய்வீர்கள். திட்டமிட்டபடி காரியங்கள் நடப்பதால் உற்சாகம் இருக்கும். தன்னம்பிக்கை மேன்மையாக கூடும். சக பணியாளர்களோடு நல் உறவு இருக்கும். விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு வெளிப்படும். உங்களுடைய தொழிலை நல்ல விதமாக வளர்த்து கொள்ள முயற்சிப்பீர்கள். வேலை விஷயமாக புதிய யுக்திகளை கையாளக்கூடும். வருமானத்தை பெருக்குவதில் அதிக நாட்டம் உண்டாகும். மாணவ மாணவிகள், படிக்கக்கூடியவர்களுக்கு புதுவிதமான மாற்றங்கள் காத்திருக்கிறது. கடினமான சூழ்நிலைகளை கூட சமாளிப்பீர்கள். அந்த மனப்பக்குவம் உங்களிடம் அதிகமாக உண்டு. உங்களுடைய அலுவலக காரியங்களுக்காக அல்லது அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுடைய வீட்டு விசேஷங்கள், விருந்து அல்லது விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இந்த நாள் காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கும். உங்கள் வீட்டில் நடக்க இருக்கும் விழா ஒன்றை பற்றி உங்கள் வருங்கால துணையினிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள். அதே போல தம்பதியர்கள், திருமணமானவர்களுக்கு ஒரு நல்ல சுப செய்திகள் காத்திருக்கிறது. இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும். மனப்பக்குவம் உண்டாக்கும். தம்பதியர்களுக்குள் மனம் விட்டு பேசுவதனால் புரிதலும் நல்ல தெளிவும் ஏற்படும். வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம். எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். பணத்தை சேமிப்பீர்கள். வீண் செலவுகள் ஏற்படாது.
குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு போகவே மீதம் கையில் இருக்கும். அந்த பணத்தை ஏதாவது பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்த நினைப்பீர்கள் அல்லது சேமிப்பதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். ஆக கையில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரம் நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய தன வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் திருப்திகரமாக சிறப்பாக இருக்கும். மன உறுதி காரணமாக இன்றைய நாள் உங்கள் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். ராசிக்கான அமைப்பு படி இன்றைய நாள் ஏற்ற நாளாகவே இருக்கிறது. வாஸ்து குறைபாடு நீங்க வீட்டில் வடக்கு கிழக்கு, அதாவது ஈசானிய மூலை வடகிழக்கு சுவரை ஒட்டி சிவப்பு, பச்சை, மஞ்சள் நிற மீன்களை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மீன் தொட்டியிலிட்டு வைத்தால் வாஸ்து குறைபாடு நீங்கும். மிதுன ராசி அன்பர்கள் ஆலயத்தினுடைய கோமுக நீரை தினமும் இல்லத்திற்கு எடுத்து வந்து அவ்வப்போது இல்லம் முழுவதும் தெளித்து வந்தால் தோஷங்கள் தீர்ந்து இல்லம் புனிதம் பெற்று தேவதைகள் தாமே முன்வந்து இல்லங்களில் ஹோமங்கள் நிறைய நடைபெறுகின்ற அளவிற்கு தங்களுடைய வரத்தை அளித்து செல்வார்கள். ஆகவே இந்த ஆலயத்தினுடைய கோமுக நீர் தீர்த்தம் என்பது மிக மிக அதீத விசேஷம். இதை முறையாக பயன்படுத்தினால் செல்வ வளம் சேரும். தேவர்கள் தேவதைகளுடைய அனுகிரகம், கிரக தேவதா, கிராம தேவதா, குல தேவதா, இஷ்ட தேவதைகளுடைய அருளும் ஆசியும் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் மறையும். வேலைகள் கைகூடி வரும். திருப்திகரமாக உணர்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவு இருக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். தம்பதியர்களுக்குள் புரிதல், நல்ல ஒரு ஏற்றங்களும் வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய காத்திருப்புக்கு ஏற்றபடி நல்ல பலன்களை, குடும்ப ரீதியாக நல்ல விஷயங்களை பெறப்போகிறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அன்றாட வேலைகளை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் என்று எடுப்பதை தவிருங்கள். மனதில் சஞ்சலமான எண்ணங்கள் இருக்கும். மன அமைதி பெற தியானத்தில் ஈடுபடுவது நல்லது. வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது அதிக பணிகள் காணப்படுவதால் இன்று வேலைகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. கிரக நிலைகள் சில மாற்றத்தை கொண்டிருக்கின்றன. 2 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய நிலைகள் மாற வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் இருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினிடத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடும். அவர்களுடைய மனநிலையையும் அவர்களுடைய குணத்தையும் புரிந்து நடக்க வேண்டும். உங்களுடைய உறவின் நல்லிணக்கத்தை சில நேரங்களில் பாதிக்கும்படியாக பேசிவிடுவீர்கள். கோபதாபங்கள் இருக்கக்கூடாது. பழைய விஷயங்களை பேச வேண்டாம். யாரை பற்றியோ குடும்ப நபர்களை பற்றியோ குற்றம் சாட்டாதீர்கள். குறை கூற வேண்டாம். தம்பதியர்களுக்குள் சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மரியாதை கொடுத்து பேசினால் நல்லது. அன்பை வெளிப்படுத்த பாருங்கள். கோபதாபங்களில் எந்த விதமான வார்த்தைகளும் விடக்கூடாது. கட்டுப்பாடு. மனதில் நன்மை தீமைகளை உணர்ந்து பேச வேண்டும். ஆடம்பரமான செலவுகளை குறைக்க முயற்சி நடக்கலாம். நிதானமான பேச்சுக்கள் மட்டுமே இன்றைய நாள் நன்மையை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களால் ஒத்துழைப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யும் அளவிற்கு உங்களிடம் பணம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்வீர்கள். ஒரு சில நேரம் வரவேண்டிய பணம் காலதாமதமாக வரலாம். இல்லை என்றால் அதுவும் இல்லை. ஆக வருகிற பணத்தை நம்பி எதையும் திட்டமிடாதீர்கள். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே இருக்கும். நீங்கள் என்ன வேலையை செய்தாலும் முழு மனதோடு, முழு ஈடுபாடோடு, இறை நம்பிக்கையோடு தெய்வ பிரார்த்தனை செய்தால்
கண்டிப்பாக ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். இன்றைய நாள் தேவையற்ற செலவுகள் செய்ய நேரலாம். உங்களிடம் பணம் குறைவாக இருக்கும், ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக, உங்கள் துணைவருக்காக, துணைவிக்காக, உங்களுடைய நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக, குழந்தைகளுக்காக பணம் செலவு செய்ய நேரலாம். ஆரோக்கியம் என்பது மிக மிக கவனிக்க வேண்டியது. அலட்சியம் இருக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க ஸ்ரீ சூரிய பகவானை வழிபடுங்கள். சளி, இருமல் போன்ற ஒவ்வாமை பாதிப்புகள் காணப்படும். கடகராசி அன்பர்களை இன்ஃபெக்ஷன்ஸ் சார்ந்த பிரச்சனைகள், அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களுடைய வருகை திடீரென காணப்படலாம். இதனால் சின்ன மாற்றங்கள் வரும். வேலைக்காக அதிக முயற்சிகள் தேவை. மாணவ மாணவிகள் படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருப்பீர்கள். உற்சாகமற்ற நிலை ஏற்படும். இதிலிருந்து வெளிவருவதற்கு தியானம், யோகாசனங்கள், உடற்பயிற்சி தினம்தோறும் செய்ய வேண்டும். உடற்பயிற்சி மட்டுமே உங்களுக்கு உன்னதமான நிலையை கொண்டு வரும். வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகரிக்க, வாஸ்து தோஷங்கள் நீங்க, நன்மை பெறுவதற்கு வீட்டின் அறைக்கு ஒவ்வொன்றாக வெள்ளருக்கு விநாயக பெருமானை உயரத்தில் வைக்க வேண்டும். வரவேற்பு அறை, சமையல் அறை, படுக்கை அறை, பூஜை அறை, இப்படி நீங்கள் இருக்கக்கூடிய அறைகளில் 2 படுக்கை அறை, 3 படுக்கை அறை இருந்தாலும் அந்த இடத்திலும் நீங்கள் வெள்ளருக்கு விநாயக பெருமானை உயரத்தில் வைப்பது சில தோஷங்களை போக்க வல்லது. யமபயம் விலகி நீண்ட ஆயுள் பெற ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரத்தன்று ஸ்ரீ யம பகவானின் வாகனமான எருமை மாட்டிற்கு அகத்திக்கீரையை அளித்து வந்தால் யம பயம் விலக்கி நீண்ட ஆயுள் சித்திக்கும். கடகராசி அன்பர்களே, சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்லதே உண்டாகும். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். திருப்தி நிறைந்த நாள். ஏற்றங்கள் உண்டு. இந்த நாள் அனைத்து விதமான நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாள் மனக்கவலையோடு இருப்பீர்கள். கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கின்றன. கூடுதலான நன்மைகள் கிடைக்க இறை பிரார்த்தனை செய்வது, சூரிய பகவானை வணங்கினால் சகல தோஷங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் பிறப்பில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்க ஸ்ரீ சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்குங்கள். அம்மையப்பருடைய வழிபாடு ஒன்றுதான் உங்களுக்கு நிலைத்து இருக்கும், நன்மையை தரும். நவகிரக தோஷங்கள் நீங்க கோளறு பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும். கோளிலி நாதனை வணங்கினால் நவகோள்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தடைகள், தாமதங்கள், தீமைகள் அனைத்தும் விலக்கி பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகத்தினால், அண்ணாமலையார் உண்ணாமலை தாயினுடைய அனுகிரகத்தினால் நன்மை பிறக்கும். நல்லதே நடக்கும். இன்றைய நாள் எளிதில் உணர்ச்சி வசப்பட நேரலாம். அமைதியாக இருக்க முயலுங்கள். உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். யாரையும் அதிகமாக நம்பி இருக்காதீர்கள். சில விஷயங்களை பற்றற்று இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நல்லது. யாரிடத்திலும் எந்த விஷயங்களுக்காகவும் பற்று வைக்க வேண்டாம். தோற்றப்பொலிவு பற்றிய எண்ணங்கள் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். சமூக வேலைகளில், மிக முக்கியமாக சபை தொடர்பான காரியங்களில், பொதுமக்கள் சார்ந்த விஷயங்கள், வேலைகளில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருங்கள். சமூக வேலைகளில் அதிக பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. பேசினால் உங்களுக்கு தான் எதிர்வினையாக மாறும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் சவால்கள் காரணமாக ஓய்விற்கு கூட நேரம் இருக்காது. ஓடிக்கொண்டே இருப்பது போல உணர்வீர்கள். வேலைகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் மூலம் மாற்றங்கள் வரலாம். ஒரு சில காரியங்களை நீங்கள் ஓடிக்கொண்டே செய்ய வேண்டியிருக்கும்.
சிறிது நேரம் கூட பிறகு செய்யலாம் என்று தள்ளி வைக்க முடியாது. ஓடினால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நாள் வேலைகள் ஓரளவிற்காவது நடக்கும். ஓடினால்தான் நடக்கும். ஆகவே உங்களுடைய தொழில் வேலை தொடர்பாக பல முயற்சிகள் நடக்கலாம். இறை வழிபாடு, பார்வதி பரமேஸ்வரரை சரணாகதி அடையுங்கள். அம்மையப்பரே உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்பதை நம்புங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக உயரும். வாழ்க்கையினுடைய நிலை ஒளிவு பெறும். உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் காதலர்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டியிருக்கும். உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள உணர்ச்சி வசப்படுவதை தவிருங்கள். தம்பதியர்களுக்குள் புரிதல் தேவை. எந்த விதமான காட்டமான பேச்சுக்கள் உங்கள் துணைவரிடத்தில் இருக்கக்கூடாது. துணைவி இடத்தில் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்களுடைய நேரம் காலம் இன்றைய நாள் இப்படி இருப்பதால் மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனமே மிகச்சிறந்த வழி. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். செயல்களில் கூட ஆர்வமில்லாத ஒரு தன்மை. நேரம் குறைவாக இருந்தால் கூட ஆர்வமற்ற நிலையில் இருப்பீர்கள் சில காரியங்களில் மட்டும். பண ரீதியாக பார்க்கும் பொழுது குடும்ப தேவைக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் ஆரோக்கியத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். கிரகத்தினுடைய சேர்க்கை அப்படி இருக்கிறது. ஆக கிரக சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு இப்படிப்பட்ட சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகும். தைரியமாக இருங்கள். இறைவனை நம்புங்கள். இறை பிரார்த்தனை செய்யுங்கள். வழிபட்டால் எந்த பிரச்சனையும் உங்களிடம் வராது. ஆன்மீக எண்ணங்கள், தெய்வ மந்திரங்களை மனதில் உச்சரித்துக் கொண்டே இருங்கள். ஓம் நம சிவாய சிவாய நமவோம். 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 ஓம் நம சிவாய சிவாய நமவோம் என்று இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிக்க உங்களுடைய மன கஷ்டம், பண கஷ்டம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் நிவர்த்தியாகும். சனி திசை நடப்பவர்கள் 7.5 சனி பாதிப்பிற்கு தொடர்ந்து 7 வாரம் திண்டுக்கல்லில் அமைந்துள்ள நவ மாருதி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பூஜை செய்ய கஷ்டங்கள் குறையும். ஸ்ரீ ராமபிரானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமபிரான் தனக்கு ஏற்பட்ட சனி தோஷம் நீங்க கடல் நடுவே அமைந்த நவ கிரகங்கள் உள்ள ஸ்தலம் தேவிப்பட்டினம். இந்த நவ பாஷான கோவில் சென்று 9 நவ தானியங்கள் கொண்டு வழிபாடு செய்தால் நவகிரக தோஷங்கள் நீங்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை, அமைதி, நிதானத்தோடு இருக்க வேண்டும். உங்களுடைய நட்சத்திரம் தான் இந்த நாள் இருக்கிறது. ஆக கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மை தரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் உண்டாகலாம். பயணங்களை மேற்கொள்வீர்கள். தெய்வ வழிபாட்டில் நாட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆலய வழிபாடு ஆனந்தத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையை கையாளுங்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுடைய வளர்ச்சியில் தடைகளை சந்திக்க நேரலாம். இன்று சுமாரான பலன்கள் தான் இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. வேலை, வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் கனிவான பேச்சுக்கள் மட்டுமே நன்மையை தரும். பணியிடத்தில் இன்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக முயற்சிகள் தேவை. சாதாரணமாக இருந்தால் உங்களால் வெற்றி பெற இயலாது. கடுமையான போட்டிகள் இருக்கும். யாராவது ஒருவர் உங்களை ஏதாவது குறை சொல்லலாம் அல்லது உங்களுக்கு எதிராக நடக்கலாம். போட்டிகள் கொஞ்சம் பலமாக இருப்பதால் இதையெல்லாம் மீறி நீந்திதான் நீங்கள் வெளிவர வேண்டும். இன்றைய நாள் கடுமையான முயற்சிகள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் வரும். மனம் தளராதீர்கள். நல்ல உயர்வுக்கு விடாமுயற்சி மட்டுமே இமாலய வெற்றியை தரும். திறமையாக பணியாற்ற நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம். கன்னிராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும்.
தம்பதியர்களுக்குள் தவறான புரிந்துணர்வு வரலாம். இந்த அமைப்பானது இது இருவருக்குமே இடையிலான நல்ல உறவை பாதிக்கும். ஆக யாரையும் சந்தேகிக்காமல், யார் மீது ஒருவர் புகார் கூறாமல், காதலர்கள் வருங்கால துணையினிடத்தில் அமைதியாய் கடைபிடியுங்கள். சந்திக்காமல் இருப்பது நல்லது. அப்படி சந்திக்க நேர்ந்தால் பேசாமல் இருங்கள். அதிகமான கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டாம். உங்களுடைய மன குழப்பத்தை வெளிப்படுத்தாதீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. வண்டி வாகன பழுதுகளை சீர் செய்யக்கூடும். இறை சார்ந்த வேலைகளில் மதிப்புகள் உயரும், மரியாதை அதிகரிக்கும், கௌரவமாக இருக்க பார்ப்பீர்கள். வருமானம், நிதி நிலைமை, பணம் பற்றி பார்க்கும் பொழுது திருப்தி என்பது அவ்வளவாக இருக்காது. குறைந்த அளவுதான் இருக்கும். ஏதோ கிடைத்தது என்கிற போக்கில் இருப்பீர்கள். தேவைக்கு தகுந்தாற்போல் பணம் வந்தாலே அது பெரிய விஷயம். உணவினால் அலர்ஜி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உடல் நலம் பாதிக்கப்படலாம். வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிருங்கள். கன்னிராசி அன்பர்களே, திருச்சி கீழப்புலிவார் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ பூலோகநாதர் ஆலயம் சென்று ஸ்ரீ பூலோகநாதருக்கும் அம்பிகைக்கும் தைல காப்பிட்டு கிழங்கு வகை உணவு படைத்து வழிபட்டால் வாஸ்து தொடர்பான குறைபாடுகள் நீங்கும். நீங்கள் கொடுத்த கடன் திரும்பி வர திருமோக்கூர் ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கு 21 செவ்வாய்க்கிழமைகள் நெய் தீபம் ஏற்றி வழிபட கொடுத்த கடன் திருப்பி வரும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை: நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விழிப்புணர்வாக இருங்கள். அலட்சியம் காட்டாதீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை விளையும் நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும், கௌரவமாக இருக்கக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றுவீர்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இன்று எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கும் நல்ல பலனை நீங்கள் பெறுவீர்கள். நல்ல பலன் தரக்கூடிய விஷயங்களை மட்டுமே எடுக்க முடியும். இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பாதையில் முன்னேற்றம் அடையும். குடும்ப உறுப்பினர்களுடைய குணநலன்களை அறிந்து கொள்வீர்கள். ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும். மாணவ செல்வங்களே, முக்கியமான விஷயங்கள், கல்வி தொடர்பான விஷயங்களை உங்களுடைய ஆசிரியரோடு கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது முழுமையான பலன் உண்டு. திருப்திகரமாக உணர்வீர்கள். பிடித்த வேலையை செய்தோம் என்கிற சந்தோஷம் வெளிப்படும். உங்களுடைய மன அமைதி இருக்கும். மனநிலையில் நல்ல முன்னேற்றங்கள். எதிர்பாராததை கைக்கு கிடைக்கும் பொழுது என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த மகிழ்ச்சி இன்றைய நேரம் இப்பொழுது உங்களுக்கு வெளிப்படும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பழைய வேலைகளை விடுத்து புதிய வேலைகளை தொடங்கலாமா என்கிற யோசனை வரலாம். இயந்திரம் தொடர்பான கோளாறுகள் நீங்கும். பணத்திற்காக நீங்கள் தேடிய தேடல்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். முதலீடுக்காக முயற்சி செய்வீர்கள். பங்குதாரர்களுடைய கருத்துக்களையும் கேட்டறிவீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் அப்டேட்டாக இருக்கக்கூடும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். ஒப்பந்தங்கள் மற்றும் கையெழுத்திடுவதை மிக திடகாத்திரமாக நம்பிக்கையோடு செய்வீர்கள். துலாம் ராசி அன்பர்கள், உங்கள் மீது இருக்கக்கூடிய சின்ன சின்ன வதந்திகள், குறைகள், குற்றங்கள், ஏதாவது ஒரு வகையில் விமர்சனங்கள் இருந்தாலும் அவை நீங்கும், மறைந்துவிடும். உங்களுடைய சிந்தனை போக்கில் மட்டும் கவனமாக இருங்கள். வியாபாரத்தில் மாற்றமான அணுகுமுறையினால் லாபம் மேம்படும். புதிய வண்டி வாகனம் வாங்க நினைப்பீர்கள். அதற்கான முயற்சிகள் நடக்கும். உங்களுடைய அமைப்பு படி கிரக நிலைகள் சற்று மாற்றமாக இருப்பதால் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். வேலையில் அதிக கவனத்தோடு இருந்து வெற்றியும் பெறுவீர்கள். தம்பதியர்களுக்குள் நல் உறவு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதலும், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நன்மைகள், பதில்கள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை செல்வத்தை பெறப்போகிறீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, பல வருடங்கள் ஆகியிருந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான
ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்க போகிறது. காதலர்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் அன்பு அதிகரிக்கும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை பகிர்வீர்கள். சந்தோஷமான விஷயங்களை பேசுவீர்கள். மன நிம்மதி நிறைந்த சந்தோஷத்துடன் உங்களுடைய செயல்கள் அமையும். பணம், நிதி நிலைமைகள், வருமானம், தன வரவுகள் பார்க்கும் பொழுது கைக்கு ஏற்றாற்போல் கைக்கு பணம் வரும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் என்று அதிர்ஷ்டகரமான நாள். தொட்ட காரியங்கள் துலங்கும். வருமானமும் சேமிப்பும் பன்மடங்கு உயரும். புதிய வண்டி வாகனங்கள் மட்டுமல்லாது புதிய இடத்தை பார்ப்பீர்கள். வீடு வாடகைக்கோ அல்லது சொந்தமாக வாங்குவதற்கு முயற்சிகள் நடக்கும். லீஸுக்கு சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படலாம். ஆரோக்கியம் இன்றைய நாள் முழுமை. மன நிம்மதி நம்பிக்கையோடு இருப்பதால் தேக பலம், தெய்வ பலம் கூடும். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக திருப்திகரமாக அமையும். துலாம் ராசி அன்பர்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபட எளிய வழி இருக்கிறது. எந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்தாலும், அரிசி மாப்பொடியால் அபிஷேகம் செய்தால் அத்தொல்லையில் இருந்து விடுபட முடியும். குறிப்பாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு மாப்பொடியால் அபிஷேகம் செய்தால் செல்வ வளம் பெருக்கும், கடன் தொல்லை அகலும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். புதன் பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள், விமர்சனங்கள், வதந்திகள் அகலும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி. விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் அற்புதமான நாள். வெற்றி பெறுவதற்கான உறுதி, தன்னம்பிக்கை, திடகாத்திரம் அனைத்தும் உங்களிடம் காணப்படும். குடும்பத்தில் சுப காரியங்கள் எண்ணம் ஈடேறும். வியாபார வேலைகளில் இருந்த போட்டிகள் குறையலாம். வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகள் கிடைக்கும். எதிலும் கட்டுப்பாட்டுடன் செயல்படுவது நல்ல நிலையை தரும். நல்ல எண்ணங்கள் மேம்படும். சக பணியாளர்களுடைய நல் ஆதரவு வேலை தொழில் ரீதியாக கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியம் கைக்கு வரும். பணியிட சூழ்நிலை சாதகமாக இருக்கும். எனவே குறித்த நேரத்திற்கு முன்பே கொடுத்த வேலைகளை முடிக்க முடியும். எந்த விஷயத்திலும் கட்டுப்பாடுடன் செயல்படுவது உங்களுடைய எண்ணத்தை மேம்படுத்தும். பிற மொழி சார்ந்த மக்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினோடு சகஜமான ஒரு அணுகுமுறை கையாளக்கூடிய அமைப்பு உண்டு. திருமணமான தம்பதிகள் இருவருக்குள்ளும் நல்ல புரிதல், ஒற்றுமை, அன்பு, பாசம், நேசம், விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, குடும்பத்திற்கு என்ன தேவையோ, தம்பதிகளுக்குள் என்னென்ன குணநலன்கள் இருந்தால் வாழ்க்கை நல்லவிதமாக இருக்குமோ அனைத்து அம்சங்களும் உங்களிடம் வெளிப்படும். பணம், நிதி நிலைமைகள், தனவரவுகள் தாராளமாக இருக்கும். பொருளாதார பாதுகாப்பு கிடைக்கும். இன்று கணிசமான தொகையை சம்பாதிக்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு திருப்தி தரும். ஆரோக்கியம், மன உறுதி, திடம், மனோபாவம், ஆத்ம பலம், சந்தோஷம் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உங்களுடைய செயல்கள் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இதுவே உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலம். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணம் ஈடேறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம், அனுகூலம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. தனுஷ் ராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு தகுந்தாற்போல் முக்கியஸ்தர்களுடைய ஆதரவுகள், மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கும். அரசியல் வட்டாரங்களில் இருப்பவர்கள்
அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்கள் மிக கவனமாக செயல்படுங்கள். உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். பிறரோடு பேசும் பொழுது கவனமாக இருங்கள். இசை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்கள் மனதிற்கு சற்று ஆறுதலை தரலாம். சிறிய அளவில் மன உளைச்சல் ஏற்படலாம். பிறரோடு பேசும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக இந்த வார்த்தை பயன்படுத்தினால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை முன்கூட்டியே சிந்தித்து செயல்படுங்கள். தெய்வீகம் சார்ந்த எண்ணங்கள் வேண்டும். ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது விசேஷம். ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக சகல சிவ ஆலயங்களிலும் ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு நடப்பது ஐதீகம். ஆக உங்களுடைய மனது அமைதி பெற தியானம், யோகாசனங்கள், உடற்பயிற்சி நல்லது. சக நபர்களுடைய வேலைகளை கூட சின்ன சின்ன விஷயங்களுக்காக இடையூறுகள் ஏற்படும் பிறரால். ஆக வேலை தொழில் சார்ந்த விஷயங்களை கவனிப்பவர்கள் மிக மிக நாசுக்காக இருங்கள். அதிக பிரயாசை வேண்டாம். முயற்சிகள் வேண்டும், ஆசைகள் கூடாது. முதலீடு சார்ந்த விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு ஏற்ற நாள் அல்ல. யாருக்கும் அறிவுரை சொல்வதோ மற்றவர்களை நல்ல வழியில் கொண்டு செல்கிறேன் என்று கருத்துக்களை கூறுவதோ தேவையில்லை. உங்களை பற்றிய விமர்சனங்கள் வரலாம். யாரையும் எந்த நிலையிலும் முன்னேற்ற விரும்ப மாட்டீர்கள். யாருக்காவது நன்மைகள் செய்தால் இப்படி நடக்கிறதே என்கிற எண்ணங்கள் தான் மேம்படும். ஆக பிறருக்கு சிபாரிசு செய்வதாக இருந்தால் கூட ஒரு முறைக்கு பல முறை யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேளுங்கள். ஆலோசனைகள் தேவை. காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினிடத்தில் பேசும் பொழுது அமைதியாகவும் நயமாகவும் பேச வேண்டும். குடும்ப பிரச்சனை சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் காரணமாக உறவில் சிக்கல் ஏற்பட்டு நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். பணப்புழக்கம் இன்று திருப்திகரமாக இருக்காது. செலவுகள் அதிகமாக இருக்கும். இன்றைய நாள் சேமிக்க முடியாது. மிக சிரமப்படுவீர்கள். வியாபார வேலைகளில் நிதானம் தேவை. மனதளவில் நினைத்த சில காரியங்கள் மட்டும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வேலைக்காக வெளியூர் பயணப்படுவீர்கள் அல்லது தொலைதூர பயணமோ சிறு தூர பயணங்களையோ மேற்கொள்வீர்கள். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது ஓய்விற்கான நேரம் குறைவாகத்தான் இருக்கும். சில நேரம் தனுசு ராசி அன்பர்கள் அதிக நேரம் நிற்பதாலோ வேலை பளு காரணமாகவோ கால் சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வெளிப்படும். கால் வலியால் அவதிப்படக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு மிக மிக நல்லது. நட்பு, பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்: மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சில நன்மைகள் பிறக்கும். ஆதரவுகள் ஏற்படும். வெளியிடத்தில் இருந்து யாராவது ஒருவர் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஈடுபாடு மேம்படும். உழைப்பு அதிகம் தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மன போராட்டங்கள் உண்டு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணங்கள் கைகூடி வரும். வெளியிட சூழ்நிலைகள் சாதகமாக இருப்பது போல உணர்வீர்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வாழ்த்துக்கள். ஓம் நமசிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சில ஏமாற்றங்கள் ஏற்படும். எதையும் ஒன்றுக்கு 2 முறை சிந்தித்து செய்தால் நல்லது. பெரிய குழப்பத்தில் சிக்க வேண்டாம். குடும்ப விஷயங்கள் மற்றவர்களோடு பேசுவதையோ வெளியிட நபர்களிடத்தில் குடும்ப விஷயங்களை பகிர்வதையோ தவிருங்கள். உங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். கருத்துக்களை பகிர்ந்த பிறகு யாரிடத்திலும் பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்குமோ என்கிற கேள்வி உங்களுக்குள் எழலாம். உங்களுடைய செயல்களில் தாமதங்கள் இருக்கும். இன்றைய சவால்களை சந்திக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். கால்நடைகள் மூலம் சில விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது எச்சரிக்கையாகவும் அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து நடந்து கொள்ளுங்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் காணப்படும் கடினமான சூழ்நிலை காரணமாக வேலையில் உங்களுடைய ஆர்வம் குறையும். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகும். தொழில், வேலை, வியாபாரம், சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல.
யாரிடத்திலும் பணம் பெறாதீர்கள். கடனுக்காக கூட பணத்தை கை நீட்டாதீர்கள். பணத்தை அப்படி வாங்குவதாக இருந்தால் பல சட்டதிட்டங்களோடு செய்ய வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் வியாபாரம் செய்பவர்கள் நயமான பேச்சுக்களின் மட்டுமே உங்களுடைய நன்மதிப்பை உருவாக்க முடியும். கொடுக்கல் வாங்கல் செயல்களில் சிந்தித்து இருங்கள். அப்பொழுது நல்லது முடிவு எடுக்க வேண்டும். பண செலவுகள் அதிகமாக விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தம்பதியர்களுக்குள் உங்கள் துணையிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கோபத்தை தவிர்க்க வேண்டும். குடும்ப விஷயங்களை பற்றி ஆழமாக பேசாதீர்கள். கடந்த கால பிரச்சனைகளை பற்றி இழுக்க வேண்டாம். அதே போல குழந்தைகள் எதிரில் உங்களுடைய வாக்குவாதமோ வீண் பிரச்சனைகளோ இருக்கக்கூடாது. பேசுவதை முற்றிலுமாக தவிருங்கள். மகர ராசி அன்பர்கள், உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் காதலிப்பவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக உங்களுடைய பேச்சை வைக்க வேண்டும். தெரியாமல் ஏதோ அறிந்தோ அறியாமலோ எதிலும் இருக்காதீர்கள். சில நேரங்களில் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் சில நேரம் நல்லிணத்தை பராமரிப்பது போல இருக்க வேண்டுமே தவிர பாதிப்பது போல இருக்கக்கூடாது. உறவினுடைய நிலைத்த தன்மையை உணருங்கள். பணம், நிதி நிலைமைகள், வருமானம் என்று பார்க்கும் பொழுது தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பணம் கரையும். பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவாகத்தான் இருக்கிறது. இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய முழுமையான கருத்தை பதிவிடுங்கள். ஆரோக்கியம் அதிகம் பாதிக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறது. பதட்டம் ஏற்படலாம். கால்வலிக்கான வாய்ப்பாக கூட இது இருக்கும். தியானம், யோகாசனங்கள் செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். கும்பகோணம் சுவாமிமலை அருகில் உள்ள திருவலஞ்சுழியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுபர்தீஸ்வரர் கோவிலில் சூரிய பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆகிய 2 கிரகங்களும் நேருக்கு நேர் நட்பு நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சூரிய பகவான் சனி பகவானுடைய சேர்க்கை உங்களுடைய ஜாதகத்தில் உள்ளவர்கள் அந்த தோஷத்தை நீக்குவதற்கு இந்த திருக்கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்தால் தந்தை மகன் பகை, கருத்து வேறுபாடு நீங்கும். மகர ராசி அன்பர்களே, எத்தகைய கிரக தோஷமானாலும் தினமும் சுந்தர காண்டத்தில் ஒரு அத்தியாயத்தையாவது பாராயணம் செய்வதால் தோஷங்கள் விலகும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இடங்கள், அரசு தொடர்பான வேலைகளுக்கு நல்லது. நட்பு, பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து இருங்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக செயல்படுங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மதிப்பு மரியாதையோடு இருப்பது நல்லது. வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் மனதில் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். புதிய நபர்களால் ஆதாயம் ஏற்படும். இன்று இனிமையான நாளாக இருக்கும். புதிய முயற்சிகளில் தாராளமாக இறங்கலாம். இன்று நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீர்கள். இறை நம்பிக்கை அதிகரிக்கும். தெய்வ வழிபாடுதலை செய்யுங்கள். சிவ மந்திரத்தை அடிக்கடி உச்சரித்துக் கொண்டே இருந்தால் உங்களுடைய கர்ம வினைகள், தோஷங்கள் அகலும், தீரும். கூடுமான வரையில் பெரும்பான்மையான நன்மைகள் மட்டுமே வந்து சேரும். வாரிசுகளுக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து வைப்பீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை அமைகிறது. இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் நவ கிரகங்களினுடைய நல் ஆசையினாலும். சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் தந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படும். வேலை தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக கிரகித்துக் கொள்வீர்கள். புரிதல் ஏற்படும். எந்த காரியத்தை எப்படி செய்தால் சிறப்பாக நடக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல பேர் புகழ் சேரும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெற முடியும். பயணங்களில் இருக்கக்கூடிய இழுபறிகள் குறையும். கும்பராசி அன்பர்களே, தம்பதியர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கும். ஆகவே புரிதல் உண்டாகும், நெருக்கம் அதிகரிக்கும், கொண்டாட்டம் உண்டாகும். குடும்ப மகிழ்ச்சியான நிலையில் கடந்து செல்வீர்கள். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. திருமணம் ஆகக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் காதலர்களுக்கு மகிழ்ச்சி. எல்லா விதமான வைபோகமும் சிறப்பாக திருப்திகரமாக நடக்கும். இதனால் நீங்கள் மிக மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். திருமணம் நினைத்தது போல நடக்கும். இறைவனுடைய அனுகிரகமும் ஆசியையும் பரிபூரணமாக பெறுகிறீர்கள்.
தம்பதிகளுக்குள் ஒற்றுமை, நல்ல அந்யூன்யம், நெருக்கம் இருக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். புரிதல், மகிழ்ச்சி, சந்தோஷம் மேம்படும். நிதி நிலைமைகள் தாராளமாக இருக்கும். பணப்புழக்கம் ஏற்படும். எப்பொழுதும் போல இருப்பதை காட்டிலும் அதிக அளவு கையில் பணப்புழக்கம் வரும். உங்கள் கையில் பணம் உலவிக்கொண்டே இருக்கும். வங்கி இருப்புகள் கணிசமாக அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகள் மேம்படும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் மிக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இதனால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பேர் சொல்வது போல அமையும். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சேர்த்து வைப்பீர்கள். கும்பராசி அன்பர்கள் ஸ்ரீ மார்கண்டேய மகரிஷி அருளிய ஸ்ரீ மகா மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரத்தை வீட்டில் ஒலிக்க விடுவது நல்ல பலனை தரும். ஓம் ருத்ரம் பசுபதிம் ஸ்தானும் நீலகண்டம் உமாபதிம் நமாமி சிரசா தேவம் கிம்னோ மிருத்யுங்கிருஷ்யதி என்று தொடங்கக்கூடிய மார்கண்டேயர் அருளிய இந்த மகா மிருத்யுஞ்சயம் ஸ்தோத்திரத்தை கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாகும். கும்பராசி அன்பர்கள் கிழக்கு நோக்கி சாப்பிட்டால் ஆயுள் வளரும். தெற்கு நோக்கி சாப்பிட புகழ். மேற்கு நோக்கி சாப்பிட செல்வம் சேரும். வடக்கு நோக்கி சாப்பிடக்கூடாது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்: அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் மேம்படும். வாழ்த்துக்கள். இந்த நாள் மகிழ்ச்சி, ஆனந்தம் நிறைந்த நாளாக அமையட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். இன்று நல்ல பலன்கள் உறுதியாக கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து இருக்கும். உங்களுடைய ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நற்பலன்களை பெறுவீர்கள். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன கஷ்டங்கள், கிளேசங்கள், சஞ்சலங்கள் விலகும். பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் திடீர் திருப்பம் ஏற்படும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களுடைய மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற முடியும். உங்களுடைய செயல்திறன் மூலம் நல்ல பெயரை பெறுவீர்கள். கடின உழைப்பின் மூலம் வெற்றிக்கு வழி கிடைக்கும். செயல்களில் இருந்த தடைகள் மறையும். உடல் அளவில் இருக்கக்கூடிய கவலைகள் அகலும். தந்தை வழியில் செய்யக்கூடிய தொழில் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உருவாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். உங்கள் அன்பான நேர்மையான உணர்வுகளை உங்கள் வருங்கால துணையினிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நல்ல குணம், நல்ல சிந்தனை வெளிப்படும். பல விஷயங்களை கேட்டறிந்து செய்வீர்கள். தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் நல்ல புரிதல்கள், இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு. குடும்பத்திற்காக அரும்பாடு படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் நடக்கும், பயிற்சிகளும் நடக்கும். நிதி நிலைமைகள் தாராளமாக இருக்கும். பாதுகாப்பானதாக உணர்வீர்கள். வங்கியில் சேகரிக்க நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உற்சாகமாக உணர்வீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல விதமாக இருப்பதால் வேலையும் விறுவிறுப்பாக நடக்கும். வியாபாரம், தொழிலில் வளர்ச்சி இருக்கும். முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். மாலை நேரத்தில் தீபமேற்றி வழிபடக்கூடிய பெண்களுக்கு ஆசி கூற தேவர்கள் வருவதால் விளக்கு வைக்கும் நேரத்தில் வெளியே செல்லக்கூடாது. ராமேஸ்வரத்தில் உள்ள லட்சுமி தீர்த்தத்தில் நீராடிய பிறகுதான் குபேரன் அளவிலா செல்வம் அடைந்ததாக வரலாறு. அதிலும் அமாவாசையன்று இங்கு நீராடினால் முழுமையான வறுமைகள் அகலும் என்பது ஐதீகம். திருமண தோஷம் உள்ளவர்கள் காலசர்ப தோஷம் என்பது ராகு கேது. இந்த 2 கிரகங்களுக்கு இடையே மற்ற கிரகங்கள் அடங்கி இருப்பது. இதனால் பல சோதனைகளும் வேதனைகளும் ஏற்படும். திருமண தடை ஏற்படும். அவதார மகா புருஷனாகிய ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த ஸ்தலம் இது. சர்பங்களில் முதன்மையானவரும் 5 தலைகளினால் பிரகாசிப்பவருமான ஆதிசேஷனை திரேதாயுகத்தில்
ஸ்ரீ லக்ஷ்மணராகவும், துவாபர யுகத்தில் பலராமராகவும், கலியுகத்தில் ஸ்ரீ ராமானுஜராகவும் அவதரித்ததாக புராணம் கூறுகிறது. இத்தல ஆலய பின்புறம் இருக்கக்கூடிய குளம் ஸ்ரீமன் நாராயணனின் ஆணையினால் ஆதிசேஷன் உருவாக்கியதால் இது அனந்த சரஸ் என்ற பெயரோடு புகழ் பெற்றதாக நல்ல சுப தீர்த்தமாக விளங்குகிறது. ராகு பகவான், கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய காலசர்ப தோஷம் மற்றும் இதர நாகசர்ப தோஷங்களால் திருமண தடைக்கு உள்ளான கூடிய மீனராசி அன்பர்கள் இத்தீர்த்தத்தில் நீராடி ஸ்ரீ ராமானுஜரையும், ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளையும், யதிராஜ நாதவள்ளி தாயாரையும் தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட தோஷங்கள் நீங்கி திருமணம் விரைவில் நடந்தேறும். சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்: பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்பம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையலாம். இந்த நாள் ஏற்றமிகு நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய, சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.